வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் மற்றொரு உலகளாவிய நிகழ்வாக பங்குச்சந்தைகளில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவை கண்டுள்ள நிலையில் சர்வதேச நாடுகளின் சந்தைகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக சர்வதேச நாடுகளின் சந்தைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 3.29% அளவிற்கு வீழ்ச்சி கண்டிருக்கு. அதே போல நாஸ்டாக் 2.43% அளவிற்கு வீழ்ச்சி கண்டிருக்கு. இது அமெரிக்கா சந்தை நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே போல மற்ற நாடுகளுடைய சந்தை நிலவரம் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம திரையில பார்க்கலாம். இது நிக்கை ஜப்பான் நாட்டோட பங்குச்சந்தை நிலவரம். ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது உலக அளவில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஜப்பான்ல தான் அதிக அளவில் சந்தை வீழ்ச்சி கண்டிருக்கு. 14.15% அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கு. அதே போல மற்ற நாடுகளை பார்க்கலாம். மற்ற நாடு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் 4.25% அளவிற்கு வீழ்ச்சி கண்டிருக்கு. ஸ்ட்ரைட்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற சிங்கப்பூர் நாட்டோட பங்குச்சந்தையோட நிலவரம் இதுவாக இருக்கு. அடுத்ததாக மற்ற நாடுகளையும் பார்க்கலாம். ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் ஹாங்சேங் இது 1.48% அளவிற்கு வீழ்ச்சி கண்டிருக்கு. இது ஹாங்காங் நாட்டோட பங்குச்சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கட்டமாக சீனாவுடையதும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷாங்காய் 1.56% அளவிற்கு சீனாவில் இருக்க ஷாங்காயோடைய பங்குச்சந்தை வீழ்ச்சி கண்டிருக்கு. இது ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளுடைய பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம திரையில பார்க்கிறது ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் FTSE மற்றும் DAX இந்த இரண்டுலையுமே கிட்டத்தட்ட 3.04 ஒரே அளவில் தான் வீழ்ச்சி கண்டிருக்கு. 3.04% அளவிற்கு. CAC பொறுத்த வரைக்கும் 2.47% அளவிற்கு CAC வீழ்ச்சி கண்டிருக்கு. இது ஐரோப்பா நாடுகளோடு இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகள் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக சர்வதேச நாடுகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உள்நாட்டு காரணிகள் மட்டும் இல்லாம சர்வதேச சூழலும் பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியடைய ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அடுத்ததா இந்தியாவில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் 2222 புள்ளிகள் குறைந்து 78,759 புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு. 2.74 விழுக்காடு அளவிற்கு சரிவை கண்டிருக்கு. அதே போல நிப்டியை பொறுத்த வரைக்கும் 662 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 24,055 புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு. 2.68 விழுக்காடு அளவிற்கு இந்தியாவில் நிப்டி சரிவை கண்டிருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பட்ஜெட் இது பங்குச்சந்தை நிலவரம் உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த சூழல்ல தான் ஆட்சி மாற்றம் மற்றும் பட்ஜெட்டுக்கு பிறகு பங்குச்சந்தைகளில் ஒரு கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்தியாவில் இருக்க பங்குச்சந்தைகள் சென்செக்ஸும் நிப்டியும் சரிவை கண்டிருக்கு.